Welcome to viewers. We are in 10th Science Biological section, Lesson 13. Lesson 13 name is Structural Organization of Animals. In this lesson, today's section, I would like to teach about division of body of leech, body wall, locomotion. Come to the interactive part. So our important heading is 13.1.3 division of the body of leech. அதாவது டிவிஷன் அப்படின்னா பிரிவு அல்லது உடற்பகுப்புன்னு எடுத்துக்கலாம். உடலின் பகுப்புகள். ஓகே, ஸோ ஹியர் த பாடி ஆஃப் லீச் இஸ் டிவைடட் இன்ட்டு 6 ரீஜியன். லீச்னா அட்டை, உடல்னா பாடினா உடல். அட்டையின் உடலானது 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் we can see the table. Two boxes are here. First one is region, second one is segment. Region means பகுதிகள், segment means கண்டங்கள். So what are the 6 regions? First, cephalic region. Cephalic means தலைப்பகுதி. Cephalic அப்படின்னா தலைப்பகுதி. செஃபாலிக்னா தலைப்பகுதி. ஃபர்ஸ்ட் செஃபாலிக் ரீஜியன். ஸோ தலைப்பகுதி எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னா 1 to 5. ஆல்ரெடி 1 to 5 segment is occupied by anterior sucker, isn't it? ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, 1லிருந்து 5 செக்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய லீச்சினுடைய அமைப்பை ஏன்டீரியர் சக்கர்னு பார்த்தோம். முன் ஒட்டுறிஞ்சின்னு பார்த்தோம். ஸோ அதனுடைய சென்டரில் மவுத் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ அதை பேஸ் பண்ணி எடுத்தாலும் கரெக்டு தான். ஸோ செஃபாலிக் ரீஜன் தலைப்பகுதியானது ஃபஸ்ட் டு 5th செக்மெண்ட், 1ல் தொடங்கி ஸோ 5th வரைக்கும் கண்டினியூஸாக செஃபாலிக் தலைப்பகுதியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரீ கிளைட்டல்லார் ரீஜியன். ப்ரீ கிளைட்டர்னால் கிளைட்டல்லத்திற்கு முன்னாடி வரக்கூடிய பகுதிகள். கிளைட்டல்லத்துக்கு ஜஸ்ட் எபோவ். கிளைட்டல்லம் அப்படிங்கிற ரீஜனுக்கு சற்று மேலுள்ள பகுதிகள், மேலுள்ள செக்மெண்ட்ஸ். ப்ரீ கிளைட்டல்லார் ரீஜன் முன் கிளைட்டல்லார் பகுதிகள். அது எந்தெந்த செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 6th, 7th and 8th. 6th, 7th, 8th. 3 segment. These 3 segments, 6th, 7th, 8th. These 3 segment considered as pre-clitellar region. முன் கிளைட்டல்லார் பகுதி என கன்சிடர் பண்ண செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் கிளைட்டல்லார் ரீஜியன். ஸோ கிளைட்டல்லார் பகுதி அப்படிமோ, ஸோ திஸ் ரீஜியன் ஃபவுண்ட் இன் 9th, 10th, 11th செக்மெண்ட். 9வது செக்மெண்ட், 10வது செக்மெண்ட், 11வது செக்மெண்ட். These 3 segment considered as clitellar region. Okay, so clitellum found in these 3 segment. 9th, 10th, 11th segment has clitellum. So clitellar பகுதி முடிஞ்சு. நெக்ஸ்ட் மிடில் ரீஜன். மிடில் ரீஜன் அப்படின்னா நடுப்பகுதி. ஒரு லீச்சில், ஒரு அட்டை பூச்சியில் நடுப்பகுதி அப்படிங்கிறது 12th to 22 செக்மெண்ட். 12வது செக்மெண்ட்டில் தொடங்கி 22வது செக்மெண்ட் வரைக்கும் அந்த இன்பிட்வீன் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மிடில் ரீஜன் அப்படிங்கிற மையப்பகுதி என அழைக்கப்படுகிறது. மிடில் ரீஜன். நெக்ஸ்ட் கேர்டல் ரீஜன். கேர்டல் ரீஜன் அப்படின்னா பின் அல்லது வால் பகுதி அப்படின்னு சொல்லலாம். பின்பகுதின்னு சொல்லலாம் அல்லது வால் பகுதின்னு சொல்லலாம். இது எங்கே வருதுன்னா 23rd segment to 26th segment. 23வது செக்மெண்ட்டு, 24வது செக்மெண்ட்டு, 25வது செக்மெண்ட், 26வது செக்மெண்ட். திஸ் 4 செக்மெண்ட் கன்சிடர்ட் ஆஸ் கேர்டல் ரீஜியன். இது என்ன சொல்லுவாங்க, வால் பகுதி அல்லது பின்பகுதி என கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் போஸ்டீரியர் சக்கர். சரிங்களா, பின் ஒட்டுறிஞ்சிங்கிறது அடுத்த ரீஜியன். சரிங்களா, பின் ஒட்டுறிஞ்சி பகுதின்னு கடைசி ரீஜனை சொல்கிறோம். இது 27th segment, 28th segment, 29th segment, 13th segment, 31, 32, 33. These segments are considered as posterior sucker region. So 27th to 27 onwards to 33 segments. 27வது செக்மெண்ட்டில் தொடங்கி 33வது செக்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்பிட்வீன் செக்மெண்ட்டை போஸ்டீரியர் சக்கர் என்கிறோம். என்னங்கிற பின் ஒட்டுறிஞ்சி பகுதி என அழைக்கிறோம். ஓகே, திஸ் டேபிளேஷன் சம்டைம் accept 3 mark or 5 mark. Next important heading is body wall.
13.1.4 பாடி வால். பாடி வால் அப்படின்னா உடல் சுவர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். உடல் சுவர். The body wall of leech includes 5 layers. ஸோ எர்த்வோமுனுடைய லீச் அட்டையினுடைய பாடி வால் ஆஃப் லீச், சரிங்களா? லீச் அப்படின்னா அட்டை. ஸோ அட்டையினுடைய உடல் சுவரானது 5 லேயர்ஸ் கொண்டுள்ளது, 5 அடுக்குகளை கொண்டுள்ளது. பாடி வால் ஆஃப் லீச் இன்க்ளூட்ஸ் 5 லேயர். லீச் அட்டையினுடைய உடல் சுவரானது 5 அடுக்குகளை கொண்டது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் cuticle, second one is epidermis, third one is dermis, fourth one is muscular layer, fifth one is botryoidal tissue. botryoidal tissue அப்படின்னு சொல்லிட்டு 5 பகுதிகள் காணப்படுகிறது. botryoidal tissue. ஸோ ஃபஸ்ட் we could see about cuticle. ஃபஸ்ட்டு cuticle பற்றி பார்க்கலாம். ஸோ cuticle is the outermost layer. cuticle என்பது பாடி வால் இருக்கக்கூடிய வெளிப்புற முதல் அடுக்கு அல்லது வெளிப்புற அடுக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எபிடெர்மிஸ் லேயர். ஸோ விச் லைஸ் பிலோ த கியூட்டிக்கிள். ஸோ இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிற லேயர் கியூட்டிக்கிளுக்கு கீழே இருக்குது. கியூட்டிக்கிள் அவுட்டர் லேயர். கியூட்டிக்கிளுக்கு ஜஸ்ட் பிலோ இருக்கக்கூடிய லேயர் எபிடெர்மிஸ். Third layer is dermis. Dermis which lies below the epidermis. ஸோ dermis அப்படிங்கிறது எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஜஸ்ட் பிலோ த எபிடெர்மிஸ் இஸ் dermis. dermis லேயர் அப்படிங்கிறது எபிடெர்மிஸ்க்கு ஜஸ்ட் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ எபிடெர்மிஸ் லேயர், எபிடெர்மிஸ் என்ற அடுக்கானது எதால் உருவாக்கப்பட்டுள்ளது? ஃபார்ம்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா இணைப்பு திசு. ஸோ எபிடெர்மிஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. நெக்ஸ்ட் மஸ்குலார் லேயர், தசை அடுக்குன்னு சொல்லுவோம். தசையால் ஆக்கப்பட்ட அடுக்குகள். ஸோ மஸ்குலார் லேயர் ஃபார்ம்ட் ஆஃப் சர்க்குலார் அண்ட் லாங்கிடியூடினல் மசில்ஸ். இந்த மஸ்குலார் லேயர் அப்படிங்கிற தசை அடுக்குகள் எதால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னா சர்க்குலார் வட்ட, லாங்கிடியூடல் நீள்வாக்கு நீளமாக உள்ள 2 தசைகளால் ஆக்கப்பட்டது அந்த மஸ்குலர் லேயர். ஒன்று வந்து சர்க்குலர் வட்ட வடிவ தசைகள், வட்ட தசைகள், நீள்வாட்டு தசைகள். வட்ட தசைகளை சர்க்குலார்னு சொல்லுவோம், லாங்கிடியூடனில் நீள்வாட்டு தசைகள்னு சொல்லுவோம். ஸோ 2 மசில்ஸ், ஓகே, சர்க்குலர் மசில்ஸ், லாங்கிடியூடனல் மசில்ஸ், போத் ஆர் அசம்பிள் டு ஃபார்ம் ஏ மஸ்குலர் லேயர். இந்த 2 இணைஞ்சு நம்மளுக்கு மஸ்குலர் லேயராக மாறி இருக்குது. மஸ்குலர் லேயர் அப்படின்னா தசை அடுக்காக மாறியுள்ளது. லாஸ்ட் லேயர் இஸ் போட்ரியாய்டல் லேயர், போட்ரியாய்டல் டிஷ்யூ லேயர். போட்ரியாய்டல் திசு அடுக்கு. இட் லைஸ் பீனீத் த லாங்கிடியூடல் மசில்ஸ், சரிங்களா? இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினல் மசில் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா இப்போ இதுக்கு முன்னாடி எபோவ் டாப்பிக்கில். அதாவது நீள்வாட்டு தசைன்னு சொன்னீங்களா அதுக்கு கீழே இருக்குது, பீனீத்னா கீழே. ஸோ போட்ரியாய்டல் டிஷ்யூ லைஸ் பீனீத், கீழே. யார் கீழே? லாங்கிடியூடினல் மசில்ஸ்க்கு கீழே. okay, so beneath longitudinal muscles and fills the entire coelom. இது வந்து சீலோம், சீலோம்னா உடற்குழி, உடற்குழி முழுவதும், பர்டிகுலர் கட், சரிங்களா? உணவு குழாயை சுற்றி உடற்குழி முழுவதும், கட்னா உணவு குழாய், சீலம்னா உடற்குழி, உணவு குழாயை சுற்றிலும் உடற்குழி முழுவதும் நிரம்பியுள்ளது. சரிங்களா? கட்னா உணவு பாதை, சீலோம்னா உடற்குழி, உடற்குழி கமா கட். இதை முழுசாக யார் ஆக்குபை பண்ணிக்கிறா? போட்ரியாய்டல் டிஷ்யூ. ஸோ போட்ரியாய்டல் டிஷ்யூ ஃபவுண்ட் பீனீத் த லாங்கிடியூடல் மசில்ஸ். சரிங்களா? நீள்வாட்டு தசைக்கு சற்று கீழே போட்ரியாய்டல் டிஷ்யூ இருக்குது. ஓகே, திஸ் 3 sometime as 1 mark or 3 mark. Okay, so don't forget, mark it. நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் லோக்கோமோஷன். அடுத்து என்ன தலைப்பு? லோக்கோமோஷன். லோக்கோமோஷன்னா இடப்பெயர்ச்சி. 13.1.5 லோக்கோமோஷன், இடப்பெயர்ச்சி. லீச் ஹவு
டு தே மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லீச் அட்டைகள் எவ்வாறு நகர்கிறது, இடப்பெயர்ச்சி எவ்வாறு மேற்கொள்கிறது அப்படிங்கிற தலைப்பு. லோகோமோஷன் இன் லீச். சரிங்களா, லோகோமோஷனை இடப்பெயர்ச்சி, அதாவது லீச்சில் இடப்பெயர்ச்சி டேக் பிளேஸ் பை எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஆர் கிராவல் மூமெண்ட். இது ஒரு மெத்தடு, லூப்பிங் ஆர் கிராவல் மூமெண்ட். லூப்பிங் அப்படின்னா வளைதல், லூப்பிங்னா வளைதல், வளைதல் அல்லது கிராவலிங் மூமெண்ட் அப்படின்னா ஊர்ந்து செல்லுதல் அல்லது ஊறுதல் இயக்கம்னு சொல்லுவோம். ஓகே, லூப்பிங் ஆர் கிராவல் மூமெண்ட் கமா ஸ்விம்மிங் மூமெண்ட். சரிங்களா, நீந்துதல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை லூப்பிங் ஆர் கிராவலிங் மூமெண்ட். சரிங்களா, ஸோ வளைதல் இயக்கம் அல்லது ஊறுதல் இயக்கம் என்பது இடப்பெயர்ச்சி என்பது யாது? திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட், இந்த மாதிரி லூப்பிங் ஆர் கிராவலிங் மூமெண்ட் இஸ் ப்ரௌட் அபவுட் பை, யார் இதை நடத்தி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில். ஸோ அந்த லீச்சில் இருக்கக்கூடிய தசைகள், மசில்னால் தசைகள், கான்ட்ராக்ஷனாக சுருங்குதல், ரிலாக்ஸேஷனை விரிவடைதல், அந்த லீச்சில் இருக்கக்கூடிய தசைகள் சுருங்குவதாலும் விரிவதாலும் லூப்பிங் கிராவலிங் மூமெண்ட் ஆக்சுவலி டேக் பிளேஸ். அப்போ மசில்ஸ் தான் காரணம். சரிங்களா, லூப்பிங் கிராவலிங் மூமெண்ட்டுக்கு யார் காரணம்? அதில் இருக்கக்கூடிய மசில்ஸ். த டூ சக்கர்ஸ், ரெண்டு ஒட்டுறிஞ்சிகள் இருக்கு இல்லைங்களா, ஆன்டீரியர் சக்கர், போஸ்டீரியர் சக்கர். ஸோ டூ சக்கர் செர்வ் ஃபார் அட்டாச்மெண்ட் அண்டு டியூரிங் மூமெண்ட் ஆன் த சப்ஸ்ட்ரேட்டம். சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லும்னா அதாவது ஏதோ ஒரு இடத்த பற்றி கொள்ளுதல். சப்ஸ்ட்ரேட்னா தலைப்பகுதி, அடிப்பகுதின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல சரிங்களா நகரும் போது ஒட்டி கொள்வதற்கு, நகருது இல்லைங்களா, அப்படி நகரும் போது பற்றி கொள்வதற்கு ஸோ டூ சக்கர், ஆன்டீரியர் சக்கர், போஸ்ட் ரெண்டு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. இந்த டூ சக்கர், இரண்டு சக்கர்கள், இரண்டு ஒட்டுறிஞ்சிகள் எது ஹெல்ப் பண்ணுது? ஃபார் அட்டாச்மெண்ட், ஒட்டி கொள்வதற்கு. எப்போ? டியூரிங் மூமெண்ட் ஆன் த சப்ஸ்ட்ரேட்டம், எந்த பொருள் ஒட்டிக்குதோ அந்த பொருள் இருந்து நகர்வதற்கு ஸோ அந்த ஆன்டீரியர் சக்கர், போஸ்ட் சக்கர் ரெண்டு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் மூமெண்ட். செகண்ட் ஹெட்டிங் இஸ் ஸ்விம்மிங் மூமெண்ட். ஓகே, ஸ்விம்மிங் மூமெண்ட்னா நீந்துதல் இயக்கம், நீந்துதல் இயக்கம். லீச்சஸ் ஸ்விம் வெரி ஆக்டிவ்லி. சரிங்களா, ஸோ இது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப விசையுடன் நல்ல ஒரு செயல்படு நிலையில் நடைபெறுகிறது. லீச் ஆனது, அட்டையானது ஸ்விம் நீந்துதல் இயக்கத்தை எப்படி கொண்டு வருதுன்னா வெரி ஆக்டிவ்லி அண்டு பெர்ஃபார்ம் அன்டுலேட்டிங் மூமெண்ட் இன் வாட்டர். அன்டுலேட்டிங் மூமெண்ட் இன் வாட்டர். சரிங்களா, அன்டுலேட்டிங் அதாவது நீரில் மிகுந்த செயலாக்கத்துடன் நீந்தி அலை இயக்கத்தை மேற்கொள்ளுது. அன்டுலேட்டிங் மூமெண்ட் அப்படின்னா அலை இயக்கம். வாட்டரில், நீரில் ஆக்டிவ்லாக சரிங்களா செயலாக்கத்துடன் சொல்லும். நீரில், வாட்டரில் செயலாக்கத்துடன் நீந்துது. எப்படி நீந்துதுன்னு பார்த்தீங்கன்னா வெரி ஆக்டிவ், ரொம்ப செயலாக்கத்துடன் நீரில் நீந்துது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லீச் மேக் அன்டுலேட்டிங் மூமெண்ட். சரிங்களா, அலை இயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அன்டுலேட்டிங் அப்படின்னா அலை இயக்கம். அலைகள் பார்த்துருக்கீங்க இல்லையா, கடல் அலைகள், சீ வேவ்ஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அலை இயக்கத்தை ஏற்படுத்துது. வாட்டரில் அலை இயக்கத்தை ஏற்படுத்தி ஸோ ஸ்விம்மிங் மூமெண்ட்டை கேரி அவுட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அன்டுலேட்டிங் மூமெண்ட்னா அலை இயக்கம். ஸோ தேட்ஸ் ஆல். So today part is over. Don't skip the video. Watch entire video. Thank you. Keep watching.